புஷ்பவனம் குப்புசாமி அப்படிங்கிறவர் வந்து சாமி வந்தா மாதிரிலாம் ஆடுறாரு. அந்த சமயத்தில் அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு காலில் போய் விழுறதையும் பார்க்க முடியுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? செட்டப்புமா இதில் என்ன இருக்குது? அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கெக்கு வர்றதுங்க. அது ஒன்றும் இல்லை. சூடாக ஒரு இரும்பு கம்பி எடுத்துகிட்டு போய் காட்டுக்கு பார்க்கலாம், அந்த சாமி என்ன ஆகுதுன்னு பாருங்க. அதெல்லாம் வந்து அம்பாள் வந்து இறங்குற அளவுக்கு ஒரு பக்தியை போயிட்டாருன்னு காணும். உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்டு. தாண்டவனுக்கு பற்றி என்னமோ எனக்கு மனசுக்கு சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது டெலகிராம் வருது, தாண்டவனுக்கு பாம்பு கடிச்சு சேர்த்து போயிட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, என்னை உட்கார வச்சு எனக்கு விபூதி எல்லாம் பூசி கையில் இதெல்லாம் கொடுத்து பொட்டெல்லாம் வச்சுட்டு இது பண்ணிட்டாங்க. பார்த்தாரு என்னன்னாரு, அருள்வாக்கு சொல்கிறாங்க. ஒர்க் பண்ண சில பெண்கள் வந்து என்கிட்ட இது பண்ணும்போது, சார் கதை நல்லா அடிக்கிறீங்க, இஷ்டத்துக்கு உங்க பேசுனா நல்லா ஏமாத்துற மாதிரி பேசுறீங்க, நீங்க ஏன் சார் வந்து நீங்க ஒரு அந்த நேரத்துல தான் பல சாமியார்களை கைது பண்ணாங்க. பார்த்தேன், நமக்கு ஜெயில் ஒன்று அவ்வளோ சௌகரியமா இருக்காது சொல்லிட்டு விட்டுட்டேன். இல்லாட்டி பண்ண நான் காந்தராஜ் ஆனந்தா பேரெல்லாம் வச்சுட்டாங்க. நம்ம கிராமத்து தெய்வங்களுக்கு வந்து பலி கொடுக்கறது, மிருக இது கொடுக்கறது தடை செஞ்சு ஜெயலலிதா சட்டம் போட்டாங்க. அந்த மாதிரி உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்ட்டாங்க. தென்னிந்தியாவில் வந்து மல்லிப்பூ நீங்கள் தலையில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சுமங்கலி, மங்களகரமான விஷயம். பஞ்சாபில் மல்லிப்பூ வச்சா விதவைன்னு அர்த்தம். அங்கே அது மூட நம்பிக்கை வேற. ஆனால் மூட நம்பிக்கைங்கிறது வந்து நீங்கள் டிஃபைன். வணக்கம் சார். சார், ஒரு பிரபலமான டிவி சேனல் விஜய் டிவி, அதில் வந்து பக்தி சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷோவை நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஒரு பிரபலமான பாடகர் நிறைய பாடல்களை சினிமாவில் பாடியிருக்காரு. புஷ்பவனம் குப்புசாமி அப்படிங்கிறவர் வந்து சாமி வந்தா மாதிரிலாம் ஆடுறாரு. அந்த சமயத்தில் அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு காலில் போய் விழுறதையும் பார்க்க முடியுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? செட்டப்புமா இதில் என்ன இருக்குது? அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கெக்கு வர்றதுங்க. அது இப்போ இதனால இப்போ வந்து எல்லாத்துக்கும் நான் பார்த்தேன் டிவியில், என்னுடைய செல்ஃபோனில் அது பூரா வந்தது. இப்படி அதை பிரபலப்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்த நிகழ்ச்சி சரியாக போகலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர்தெல்லாம் அந்த மாதிரி செய்தியெல்லாம் வரலையே. இதுக்கு மாத்திரம் ஏன் கொடுக்குறாங்களோ, அந்த நிகழ்ச்சி சரியாக போகலன்னு அர்த்தம். நான் அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். சிலதெல்லாம் நல்லா இருந்தது, சிலதெல்லாம் கஷ்டமாக இருந்தது. அந்த அதாவது அந்த 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 சூப்பர் சிங்கர் அதில் வந்து அவ்வளோவா எடுபடாமல் போன ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. அது எப்படியோ தெரியல. இந்த நீங்கள் சொல்கிற இதை நான் பார்க்கல. இப்போ நீங்கள் காட்டுப்புறம் பார்த்த பிறகு தெரியுது. அதை தன்னை ஒரு அட்ராக்ஷனுக்கு இது பண்ணி தனக்கு ஒரு விளம்பரம் தேடிக்கிட்டார். அவ்வளோதான். தனக்கு ஒரு விளம்பரம் இல்லை, அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு விளம்பரம், அவ்வளோதான். இந்த கிளிப்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு காமிச்சது கூட சோஷியல் மீடியா பக்கம் நிறைய ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. அதை போட்டு இது பண்ணி, அதாவது இன்னைக்கு அது ஒரு விளம்பரம், யாரும் பார்க்காம விட்டாக்கா என்ன பண்ணுறது சொல்லி நம்ம மாதிரி டிவி பக்கமே போகாதவங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி போய் பாருன்னு பண்ணுறது. இப்போ இதை பார்த்ததுனால தான் இன்னைக்கு பார்த்தேன் நான். அது முடிஞ்சு போச்சு, வரல, ப்ரோக்ராம் வரல. ஸோ இது இன்றைக்கி வந்து ஒரு டிஜிட்டல் மீடியா வந்து சேட்டலைட் மீடியாவில் நடக்கிற ப்ரோக்ராமுக்கு டிஜிட்டல் மீடியா வந்து ஒரு விளம்பரம் கொடுக்குற மாதிரி மாறி போச்சு. சேட்டலைட் மீடியா இப்போ வந்து டிஜிட்டல் நம்பி கிடக்குது. அவங்க ப்ரோக்ராமுக்கு ஆளுங்க இல்லை, அதுக்காக இப்போ ஆள பிடிக்கிறாங்க. ஒரு திறமையை கொண்டு வரக்கூடிய ஒரு ஷோ அது. ஆக்சுவலி அங்கே இருக்கிறவங்களுக்கான ஒரு திறமையை காட்டக்கூடிய ஒரு ஷோவில் இந்த மாதிரியான மூட நம்பிக்கையான விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த சாமி ஆடுறதெல்லாம் பார்க்குறது, இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் காட்டுறாங்க. சாமி ஆடுறதுங்கிறத வந்து பொதுவாக பெண்கள் தான் ஆடுவாங்க. அப்புறம் ஆனால் சாமி ஆடின்னு அந்த காலத்தில் ஒரு ஆள் இருப்பான் ஊருக்குள்ளார. அவன் ஆனால் அது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது, சொல்கிறதெல்லாம் நடக்கும். சாமி ஆடின்னு பேர். அவங்க இது பண்ண உடனே டக்குன்னு இது பண்ணி வந்துட்டாடா, அம்பா வந்துட்டாடா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்கள்லாம் இல்லை. ஏன்னா அது வந்து சைக்காட்ரிக் இது ப்ராப்ளம், அதெல்லாம் இது பண்ணி வரோம். ஹிஸ்டாரிக்கல் இது அந்த மாதிரி நாங்கள் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி அந்த அளவுக்கு யாரும் இல்லை. அந்த இதெல்லாம் அடிபட்டு போச்சு. அதெல்லாம் கிராமிய வாழ்க்கை. டவுனில் அந்த வேலையை வச்சுக்கிட்டுலாம் பண்ண முடியாது. இப்போ அதுக்கு பதிலாக வந்து குறி சொல்கிறவங்க, இன்றைக்கி குறி சொல்கிறவங்களே நம்ம பார்க்க முடியும். அப்போல்லாம் ஒரு கூடையை வச்சுக்கிட்டு, ஒரு கையில் ஒரு குச்சை வச்சுக்கிட்டு குறி சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக சொல்லுவாங்கம்மா. நல்ல அனுபவம் இருக்குது. எனக்கெல்லாம் நல்ல அனுபவம் இருக்குது. நம்ம நினச்சிக்காதெல்லாம் சொல்லுவாங்க, நடந்துருக்கு. இப்போ இந்த சாமி ஆடுறது அப்படிங்கிறது வந்து நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி பல பெண்கள் வந்து ஆடிட்டு இருக்காங்க இல்லையா? இதுக்கு பின்னாடி என்ன சார் ரீசன் இருக்கு? அது அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற கோபத்தில் இதில் காட்டி போடுவாங்க.
மாமியாரை பிடிச்சி அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்காக அந்த பெண்கள் பயன்படுத்துவாங்க. ஆணுக்கு பேய் பிடிச்சதே இப்போ கிடையாது தெரியுமில்ல, பெண்ணுக்கு தான் பேய் பிடிக்கும். நான் சாமி ஆடுறதே சொல்றேன் சார். இப்ப சாமி ஆடுறது எதுவாக இருந்தாலும் சாமி ஆடுறதான ஆண்களும் இது பண்ணுவாங்க. எங்க நான் இப்ப கிராம சைட்ல இருக்கேன். எங்க ஊர்ல ஒரு கோவில் திருவிழா நடக்குது அப்படின்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்களுக்குலாம் சாமி வர்றது உண்டு. இது எப்படி சார் பார்க்கப்படுது? இதுல உண்மையான காரணங்கள் இருக்கா? ஒன்றும் இல்லை, சூடாக ஒரு இரும்பு கம்பி எடுத்துகிட்டு போய் காட்டுக்கு பார்க்கலாம், அந்த சாமி என்ன ஆகுதுன்னு பாருங்க. அதெல்லாம் வந்து அம்பாள் வந்து இறங்குற அளவுக்கு ஒரு பக்தியை போயிட்டாருன்னு கணக்காட்டுறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. அதான் இப்போ புஷ்பவனுக்கு சாமி பண்ண கதை தான். அட்ராக்ஷன் தன்னை வந்து தன்னை எல்லாரும் கவனிக்கணுங்கிறதுக்காக வேற. இப்போ பொதுவாகவே இந்த சாமி வருது அப்படின்னா வந்து அவங்க அதிகபட்சமான டிப்ரெஷன்ல இருப்பாங்க, மன உளைச்சல்ல இருப்பாங்க. அப்படிங்கிற சமயத்துல தான் அவங்களுக்கு வந்து சாமி வந்து ஆடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது உண்மையா? இருக்கலாம். அம்பாள் வந்து இறங்கிட்டான், அந்த அம்பாள் வந்து இந்த டிப்ரெஷனை சரி பண்ணிடலாம்ல. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததுமா. அந்த காலத்தில் குறி சொல்கிறது, சாமி ஆடுறது, இதெல்லாம் இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது. சாமி வராது. ஒரு 5 வயசு 4-5 வயசு இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் எங்கள் வாயிலிருந்து வரும். அது ஒரு இது என்னன்னா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் எங்கள் மாடுகளையெல்லாம் பார்த்துக்கிறவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து பம்பாயில் இருக்குது, நாங்கள் இருக்கிறது சேலம். அவங்க பேர் என்னமோ மறந்துட்டேன், அந்த பொண்ணு பேர் மறந்துட்டேன். என்ன ஆச்சுன்னே தெரியலையேன்னு அந்த அம்மா வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குது. நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், குழந்தைய உட்காந்துட்ருக்கேன். அவளுக்கு பையன் பிறந்துடுச்சா தெரியாதா உனக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது என்ன ஆச்சுன்னே தெரியல, பம்பாயிலேருந்து ஒரு தகவலும் காணும் அப்படின்னு. நான் சொல்கிறேன், அவளுக்கு பையன் பிறந்துடுச்சே, நேற்றே பிறந்துடுச்சே அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு விளையாடிக்கிட்டே சொல்கிறேன். டெலகிராம் வருது 5 நிமிஷத்தில். அப்போ தந்தி தானே, இந்த மாதிரி குழந்தை பிறந்துடுச்சு. அது முதல் இது. அடுத்தது தாண்டவன் ஒருத்தர் இருந்தார், அவங்க உறவுக்காரர். என்னமோ அவங்க வீட்டில் வந்து தாண்டவனுக்கு பற்றி என்னமோ எனக்கு மனசுக்கு சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, தாண்டவனை பாம்பு கடிச்சிருச்சு, அவன் செத்து போயிட்டான்ட்டு டெலகிராம் வருது. தாண்டவனுக்கு பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். உடனே என்ன பண்ணிட்டாங்க, என்னை உட்கார வச்சு, மனையில் உட்கார வச்சு, எனக்கு விபூதியெல்லாம் பூசி, கையில் இதெல்லாம் கொடுத்து பொட்டெல்லாம் வச்சுட்டு இது பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா திரும்பி வந்து இப்படி பார்த்தாரு, என்னன்னாரு, அருள்வாக்கு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா ஆர்மிக்காரர், துப்பாக்கியில் சுட்டு கூட அத்தனை ஜாக்கிரதை சொல்லி, இல்லாட்டி போனால் இந்நேரம் என்ன ஒரு மாதிரி கந்தெல்லாம் இருக்கும், தப்பிச்சேன். ஆனால் ஒரு வேளை நல்ல பெரிய சாமியாராக கூட போயிருக்கலாம். இன்னைக்கு கூட ஒரு சாமியாரை பற்றி ஒரு இது காட்டினாங்க. அவர் சாதாரணமாக இருந்த காலத்தில் என்னுடைய ஹாஸ்டலுக்கு வந்து என்னை பார்த்துட்டு போவார். கராத்தே மணியினுடைய நண்பர் அவர் வந்து அவரை வந்து குருவாக சொல்லுவார், பெரிய குரு அப்படி சொல்லி. இன்றைக்கி கோயம்புத்தூர் பக்கத்தில் பெரிய இதெல்லாம் இருக்குது. அதை பற்றி ஒரு படமெல்லாம் காட்டினாங்க. அவர் வந்து என் ரூமில் வந்து என்னோட தங்கியிருக்கார். அந்த அளவுக்கு எனக்கு பழக்கம். அவர் வந்து பெரிய சாமியார் ஆனார். அப்புறம் வந்து அந்த சாமி இதுக்கு அவர் வந்து என்னை வர சொல்லியிருந்தால் நான் போவேன். அந்த யோகா கேகாலாம் சொல்லுவார். நான் சொன்ன சாமி விட்ருங்க, ஏதோ வந்தீங்க ஹாஸ்டல் தங்கினீங்க பழகினீங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க அப்படின்ட்டு. என்ன இருந்தாலும் இது ரொம்ப பழகிட்டு இருந்தார். அவர் இறந்து போயிட்டார். இப்போ இல்லை அவர். இன்றைக்கி உலக புகழ்பெற்ற மடமாக இருக்குது. ஒருவேளை அன்றைக்கி அவரோட நான் போயிருந்தாக்கா அந்த மடத்தினுடைய இதில் பெரிய ஆளாக இருந்து நான் பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருக்கேன். நடந்துடாதையும் நான் ட்ரை பண்ணேன். ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க. என்னுடைய தொழில்துறையை சேர்ந்த சில பெண்கள், வாலண்டரி ஏஜென்சிஸில் ஒர்க் பண்ண சில பெண்கள் வந்து என்கிட்ட இது பண்ணும்போது, சார் கதை நல்லா அடிக்கிறீங்க, இஷ்டத்துக்கு உங்கள் பேசுனா நல்லா ஏமாத்துற மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் சார் வந்து நீங்கள் ஒரு சாமியாராக போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்ன அதை பண்ணிட்டு நல்ல காசு சார் அப்படின்னு. அப்போ ஒரு சாமியார்னு சொல்லிட்டு ஒருத்தர் டி நகரில் இருந்தார். அவரை பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நான் சாமியாரை பார்க்குறதுக்கு போனாக்க நல்ல டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் அவர் கூப்பிட்டு வந்திருக்கோம். நான் சொன்னேன், சாமியாரை பார்க்கணுன்னா இவர்கிட்ட கூப்பிட்டு உட்காந்து. அவர் தான் சாமியார். சினிமாவுக்கு போகிறவனாட்ட, சினிமாவில் நடிக்கிறவனாட்ட உடனே என்னை சாமியாரை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு உடனே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி போட்டுக்கிட்டு ஒரு ரூமு, ஒரு 10 அடிக்கு 10 அடி ரூமு, விளையர்னு பெயிண்ட் லைட்டை போட்ட உடனே கண்ணு குசுற மாதிரி லைட், அதில் அப்படியே உட்காந்துட்டார். நம்ம உருவம் அப்படியே அவுட்லைன் தெரியுது.
அப்படி அந்த மாதிரி பளீர்னு இருக்குது. அவர் சொல்ல 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 பேச 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 நமக்கு சுற்றி எங்கேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா எந்த கலரு இல்லை, எதுவும் இல்லை, வெளியேறுன்னு இருக்குது. அவரை தான் பார்த்தாகணும், சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. இவ்வளோதான்ப்பா டெக்னிக்கு, இது மாதிரி ஒரு ரூம் தயார் பண்ணிக்கோன்ட்டார். தயார் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் சொன்னார். கொஞ்சம் ஜோசியம் கற்றுக்க. பொதுவாக இந்த விஷயத்தில் வர்றவங்க பெண்களாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய குறைகளே வந்து மாமியார் கொடுமை பண்ணுறா, காதடித்த பையன் கிடைக்கல, கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, குழந்தை இல்லை, இது 3 தான் பிரச்சனை. இதுக்காக நீ வந்து எதை எப்படி சொல்லி பேசுவியோ அதை கற்றுக்கோ, அப்புறம் நீ தான் அப்படின்னார். ஒரு வாரம் ஓடிடுச்சு நல்லாவே. அந்த நேரத்தில் தான் பல சாமியார்களை கைது பண்ணாங்க. பார்த்தேன், நமக்கு ஜெயில் ஒன்று அவ்வளோ சௌகரியமாக இருக்காது சொல்லிட்டு விட்டுட்டேன். இல்லாட்டி போனால் நான் காந்தராஜ் ஆனந்த் பேரெல்லாம் வச்சுட்டாங்க. காந்தராஜ் ஆனந்த் தான் பேர் எல்லாம் வச்சு இடமெல்லாம் பார்த்துட்டேன். பெசநகரில் தான் இடமெல்லாம் பார்த்து பீச் ஓரமாக அலை அடிக்கிற சவுண்டு எல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி ஒரு 2 மாதம் கூட ஓடல. சொல்லிட்டேன், வேணாப்பா நமக்கு ஜெயிலெலாம் சரியாக வராது. சார், ஒரு பக்கம் சாமி பற்றின விஷயங்கள் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இந்த பேயெல்லாம் வந்து ஆடுறாங்கல்ல சார், அந்த சமயத்தில் அவங்க வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு மொழியெல்லாம் கூட வேற எந்த மொழியும் தெரியாது. நான் உண்மையிலே கேட்ட ஸ்டோரி வச்சு சொல்கிறேன் சார். அவங்களுக்கு வேற எந்த மொழியும் தெரியாது, ஆனால் அவங்க உருதுலாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்குள்ளார அந்த மொழியே தெரியாது. பேய் வந்தால் தனக்கு தெரியாத மொழியெல்லாம் பேசுகிறாங்க, தன்னை மிஞ்சின சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா, நிறைய சாப்பிட்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. இருக்கு. சிலதெல்லாம் வந்து நீங்கள் போகாமல் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுமா. ஒரு சின்ன சம்பவம் என்னன்னா, கலைவாணர் NS கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா? NS கிருஷ்ணன் கேட்டியே மதுரம் என்னம்மா அவருக்கு தெரியாதுங்கிற. அவர் மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர். நகைச்சுவை நடிகர் மாத்திரம் இல்லை, சார்லி சாப்ளினுக்கு ஈக்குவலாக பல இந்த மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொன்னவர் அவர். நகைச்சுவை வந்து வெறும் சிரிச்சிட்டு போகிற இதாக இல்லாமல், துணுக்கு தோரணமாக இல்லாமல் மக்களுக்கு செய்திகளை சொன்னவர். அதனால தான் விவேக்குக்கு சின்ன கலைவாணர்னு பேர். NS கிருஷ்ணனுக்கு அடுத்தாப்படி மக்களுக்கு வந்து அறிவூட்டுற விஷயங்களை வந்து நகைச்சுவையில் சொன்னவருங்கிறதுக்காக தான் அவரை வந்து சின்ன கலைவாணர்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவர் வந்து ரஷ்யா அரசாங்கம் அவர் வந்து அழைப்பு விட்டுது, ரஷ்யாவை விசிட் பண்ணுவாங்கன்னு. அவர் கே சுப்பிரமணியங்கிற ஒரு டைரக்டரும் இவரும் போகிறாங்க ரஷ்யா அரசாங்கத்தினுடைய அழைப்பில். அதெல்லாம் நம்ம வந்து பெருசு பண்ணலை. இதெல்லாம் அந்த வடநாட்டுக்காரனுக்கு, அந்த வடநாட்டு நடிகர் போயிட்டு வந்தாலும் உலகமே ரஷ்யாவை கூப்பிட்டுச்சு, ஆப்பிரிக்காவை கூப்பிட்டுச்சுன்னு பெருசாக இது பண்ணியிருந்தார். இவர் அரசாங்க அழைப்பில் போனார். போன போது ஒரு ஃபங்க்ஷனில் பேச கூப்பிடுறாங்க. அது வந்து மது விருந்தது. அந்த மது விருந்தில் நான் கலைவாணருக்கு குடிக்கிற பழக்கம் நிறையா உண்டு. நல்லா குடிச்சிட்டார். குடிச்சிட்ட போது கலைவாணர் கூட போன அந்த கே சுப்பிரமணியம் டைரக்டர் கே சுப்பிரமணியத்துடைய வேலை என்னென்னா, கலைவாணர் தமிழில் பேசுகிறோம், அதை வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்க்கணும். அதுதான் அவருடைய மெயின் வேலை. அன்னைக்கு கலைவாணர் பிரமாதமான இங்கிலீஷில் பேசியிருக்கார். அதை எழுதுகிறாங்க. திமுக எம்எல்ஏவான டாக்டர் எழிலன் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் இல்லையா. அவர் சொன்னதுக்கான தேவை வந்து இந்த மாதிரியான ஷோஸ்லேயே மூடநம்பிக்கையை கொண்டு வரும்போது அதுக்கான தேவை இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா சார்? அந்த எழிலன் சொன்ன இதில் வந்து மூடநம்பிக்கை என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும். ஒரு இடத்துல நம்பிக்கை இருந்து இன்னொரு இடத்துல மூட நம்பிக்கை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தென்னிந்தியாவில் வந்து மல்லிப்பூ நீங்கள் தலையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சுமங்கலி, ஒரு இது ரொம்ப மங்களகரமான விஷயம். பஞ்சாபில் மல்லிப்பூ வச்சா விதவைன்னு அர்த்தம். அங்கே அது மூட நம்பிக்கை வேறு. அதனால் மூட நம்பிக்கைங்கிறது வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஒரு சமூகம் வந்து அதை வந்து நம்பிக்கையாக ஏற்றுக்கிட்டு இருக்கு, இன்னொரு சமூகம் அதை வந்து மூட நம்பிக்கையாக நினைக்கும். அதனால் அதை இது பண்ண முடியாது. இப்போ நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன், வெஜிடேரியனாக இருக்கும், நீ நரகத்துக்கு போவேங்கிறான். இது வந்து மிருகங்கள் தான் நான் வெஜிடேரியன் சாப்பிடு, நீ மிருகம் சாப்பிட்ற மாதிரி, நீ மிருகத்துக்கு சமங்கிறான். நான் சொன்னேன், நீ புல்லெல்லாம் சாப்பிட்ற, நீ மாடு எருமைக்கு சமம் அப்படிங்கிறேன். நான் அவனுடைய நம்பிக்கை வேறு, என்னுடைய நம்பிக்கை வேறு. ஏன் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது அவனை பொறுத்தவரைக்கும் கூட நம்பிக்கை, வெஜிடேரியன் சாப்பிட்றது என்னை பொறுத்தவரைக்கும் மூட நம்பிக்கை, அவ்வளோதான் அது. அதனால் மூட நம்பிக்கைங்கிறது வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணவே முடியாது, எந்த சட்டத்தின் மூலமாகவும் நீங்கள் சொல்ல முடியாது. எங்கள் குலத்தில் அது வழக்கங்காணுவாங்க, அதை நீங்கள் கேட்க முடியாது.
ஆனால் மூட நம்பிக்கை சம்பந்தமான ஒரு சட்டங்களை எல்லாம் கொண்டு வர்றது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஓ, ஐரோப்பிய நாடுகளுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற மூட நம்பிக்கைக்காக இருக்கிற மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. அமெரிக்கா. ஐரோப்பிய நாடுகளில் இவ்வளோ சொல்கிறீங்க, பெரிய படிப்பாளிகள் அது எதுன்னு சொல்கிறீங்க, அவனுக்கு இருக்கிற மூட நம்பிக்கை இவ்வளோதான் கிடையாது. அது அவ்வளோ வேடிக்கையாக இருக்கும். அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, வயிற்று வலி வந்ததுன்னா கோழியை தூக்கி வயிற்று மேலே வயிற்று மேலே நிற்க வச்சுட்டாக்கா வலி போயிடணும். அவனுடைய நம்பிக்கை. மருத்துவம் வளர்ந்த காலத்தில் இன்றைக்கி அதெல்லாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி அவனுடைய இதில் வந்து ஜோன் ஆஃப் ஆர்க் கதையில் வந்து மூட நம்பிக்கை தான் காரணம். ஜோனுங்கிறவ இருக்கிற ஆர்க்குங்கிற நகரத்தை சேர்ந்தவன் பிரிட்டிஷ் இராணுவத்துக்கும் இது இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் சண்டை நடக்குது. ஃப்ரான்ஸு பயங்கரமாக தோத்துக்கிட்டு வரும்போது ஏறத்தாழ இங்கிலாந்து வந்து ஃப்ரான்ஸை முடித்து கட்டிடுச்சு. அந்த நேரத்தில் இந்த ஜோன் வர்றா, கிராமத்தை சேர்ந்த பெண், நீங்கள் படையெடுத்து போன விதம் தப்பு, நீங்கள் என்கிட்ட ஒரு படையை கொடுங்க, நான் பிரிட்டிஷ் ஆர்மி நான் தோக்கடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறார். ராஜா ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அந்த தளபதிகள் அத்தனை பேரும் அவன் மேலே கடுமையான கோவத்தில் இருக்காங்க. நம்ம தோற்று போன இடத்துல இவன் எப்படி ஜெயிப்பான்னு இவன் படையை நடத்திக்கிட்டு போய் ஜெயிச்சிட்றான். இப்போ இங்கிலாந்து படம் தலைதறிக்க ஓடிடுது, ஃப்ரான்ஸ் ஜெயிச்சிடுது. படத்தளபதிகள்லாம் என்ன பண்ணுறானுங்க தெரியுமா? இவன் ஒரு சூனியை வச்சு தான் அவங்கள தோர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு சூனியக்காரிகளுக்கு அப்போ தண்டனை என்னன்னா உயிரோட கொண்டு விடுவாங்க, நெருப்பு வச்சு கொண்டு விடுவாங்க. அது மாதிரி அவளை கொண்டுடுறாங்க. இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைகள் அடிப்படையில் வர்ற விஷயங்கள். இதை எல்லா காலத்துலையுமே உண்டு, எல்லா ஊர்கள்லையும் உண்டு, எல்லா இதுலேயுமே உண்டு. அதனால் மூட நம்பிக்கைங்கிறத வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணவே முடியாது. இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் நீங்கள் கொடுக்க முடியாது. நடுமத்தில் வந்து நம்ம கிராமத்து தெய்வங்களுக்கு வந்து பலி கொடுக்கறது, மிருக இது கொடுக்கறது தடை செஞ்சு ஜெயலலிதா சட்டம் போட்டாங்க. அந்த மாதிரி உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்ட்டான். இப்போ என்னுடைய குலதெய்வம் இருக்குது அங்காள பரமேஸ்வரி. அவங்க அந்த பூஜை அன்னைக்கு ஆடு வாங்கி கொடு, கோழி வாங்கி கொடு, எல்லாம் இது பண்ணி கேட்பாங்க. நான் கும்பிட்றேனோ இல்லை காசை கொடுத்துருவேன். அதில் வந்து அது எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் ஜாதிக்காரன் அத்தனை பேரும் அன்றைக்கி போட்டு குடிச்சுப்புட்டு ஆட்டை வெட்டி தின்னுபிட்டு இப்படி தான் கும்மாளம் அடிப்பானு. காவிரியாக கலங்கி போடும். அந்த மாதிரி அசிங்கப்படுத்திடுவானுங்க. இதையெல்லாம் நீங்கள் வந்து தடுக்கவே முடியாது. இதெல்லாம் நம்பிக்கைகள். இது வந்து மனித இனம் இருக்கிறவரை அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது தவிர்க்க முடியாது. எது மூட நம்பிக்கைங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ண முடியாது. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்ட்.